மனோஜ் பாரதியோட இறப்பு ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மிக அதிகமா எல்லாருமே யோசிக்கிறது வந்து, பாரதி ராஜா அத எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னா. ஏன்னா, அப்பா உயிரோட இருக்கும்போதே மகனுடைய அந்த ஒரு இறப்ப வந்து கண்டிப்பா யாராலும் தாங்கிக்க முடியாது. இத எப்படி பாரதி ராஜா இப்ப அதாவது தாங்கி வரப்போறாரு? இந்த உலகத்தில் இருக்கிற சோகங்கள்லேயே பெரிய சோகம் புத்திர சோகம் தான் சொல்லுவாங்க. அதாவது வரிசைப்படி மரணம் வருவதில்லை. தாத்தாவுக்கு பின்னாடி வந்து மகன், மகனுக்கு பின்னாடி பேரன்கிற வரிசைப்படி வந்து மரணம் வருவது கிடையாது. மரணம் வந்து வரிசை மாறி வருகிற மரணம். ஒரு பெரிய துயரமான விஷயம். அதுலேயும் வந்து இளம் வயது மரணங்கள் நிகழ்ந்த வீடுகள்ல இந்த துக்கக்கலை மாறுவதே கிடையாது. ஏன்னா வாழாம இறந்துட்டான் அப்படிங்கிறதோ, அல்லது நடுத்தர வயதில இறந்தாலோ, வந்து ஏன்னா எவ்வளவோ அதாவது மனோஜ் போன்றவர்களுக்கு வந்து சினிமால ஜெயிச்சு தான் கார் வாங்கணும், சினிமால ஜெயிச்சு தான் வீடு வாங்கணும், சினிமால ஜெயிச்சு தான் வாழ்வாதாரம் வந்து நமக்கு நடக்கணுங்கிற இடத்துல அவர் இல்ல. பல பேர் கிராம பின்னணியிலேருந்து ம், வர்றவங்களுக்கு, ம். ஜெயிச்சா தான் வாழ்க்கை, ஜெயிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் பல பேர் சுத்துறாங்க. இப்ப நம்ம வந்து சினிமால ஜெயித்தவர்கள மட்டும் பார்க்குறோம். ஒரே ஒரு வடிவேலு வெற்றி பெற்றத பார்க்குறோம். பல சாலிகிராமம் பகுதிகள்ல ஒரு ஒரு 10,000 வடிவேலு வந்து சுத்திக்கிட்டே இருப்பான். வாய்ப்பு கிடைக்காதவர்களோ, அல்லது வாய்ப்பு கிடைத்து நிரூபிக்க முடியாதவர்களோன்னு ஒண்ணு இருப்பான். அப்ப பாரதி ராஜாவுக்கு இருக்கக்கூடிய அந்த துயரம்ங்கிறது ஏன்னா, ஒரு அந்த துயரத்தை தாங்குகிற வயதும் கிடையாது.